அன்புள்ள அப்பாக்களுக்கு தந்தையர் தின வாழ்த்துக்கள். நம்ம காலையில் எழுந்த உடனே கடவுளே என்னை பொழுது நல்லா இருக்கணும், நல்ல பொழுதாக விடியணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு தான் எழுந்து மற்ற வேலையை பார்க்குறோம். ஆனால் யாருமே பெற்றவங்களை பற்றி நினைக்கிறதே இல்லை. அவங்களுக்கு காலையில் எழுந்து நன்றி சொல்ல போகிறதே இல்லை. அது வழக்கமே இல்லை. ஆனாலும் அந்த வழக்கம் இருக்கணும் இல்லை. இந்த உலகத்தை காட்டினவங்களே அவங்க தானே. அம்மா வயிற்றில் சுமக்கிறாங்க, அப்பா உழைக்கிறாரு, நம்மளை வளர்க்குறாங்க. இது இயற்கையாக நடக்கிறது தான். ஆனாலும் நாம் அவங்களுக்கு செய்ய வேண்டியது நன்றி ஒன்று இருக்குது இல்லையா? அம்மா நம்ம ஏதாவது ஒரு பொருள் கேட்டோம்னா கூட உங்களை கஷ்டப்பட்டு பெற்றோம் வளர்த்தோம் எவ்வளோ பண்ணோம் அப்படின்னு ஒரு சத்தம் ஒன்று போடுவாங்க. அந்த சத்தத்துலேயே ஓடி போயிடுவோம். ஆனால் அப்பா கிட்ட அப்பா இது வேணும் அது வேணும்னு சொல்லும்போது அமைதியாக போயிடுவாங்க. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பணம் இருக்காது, ஆனால் வேலையை முடிச்சுட்டு வரும்போது நம்ம கேட்ட பொருள் அவங்கக்கிட்ட இருக்கும். அதை பார்த்த உடனே சந்தோஷப்படுவோம். அதை அவங்க ரசிப்பாங்க. அது அவங்களுக்கு அந்த நேரம் அந்த பணமும் இருந்திருக்காது, அந்த கவலை கூட அவங்களுக்கு போயிடும். இதுதான் அப்பா. அப்பா தான் நமக்கெல்லாம் ஒரு ஹீரோ. நிறைய பேசியிருக்கேன் 4-5 வருஷமாக. அப்பா 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 படம் தான் நிறைய பேசியிருக்கேன். இதை உங்களுக்கும் சொல்லணும். எல்லா குழந்தைங்களுக்கும் அப்பா ஒரு ஹீரோ. அதை மறக்காமல் அவங்களுக்கு வயசாகும்போது நாம் அவங்களுக்கு அப்பாவாய் வாழணும், இருக்கணும். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், உலகம் சுழண்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அப்பாக்களும் அம்மாக்களும் நமக்கு கிடைச்ச ஒரு வரம். அதை நாம் திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும். கரெக்டாக? திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள்.